மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி அம்மா ஒரு பிளான் போட்டாங்க. தன்னை பார்த்து பேயின்னு நினச்சி அவள் பயந்து போயிடணும். அப்படி அவள் பயந்தா கண்டிப்பாக அவள் நடிக்கிறான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டாங்க. ஆனால் இவங்களே ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் ரேணுகா பண்ணாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு எல்லோரும் தூங்கிட்ட அப்புறமா எழுந்து வெளியே வந்துடுறாங்க தண்ணி குடிக்கிற மாதிரி. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு ஏறி போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் ரூமுக்கு போயிட்டு எப்படியாச்சும் அந்த வீட்டில் அவன் எப்படியும் அந்த டெண்டர் ஃபைலில் வச்சுருக்கிறத எப்படியும் சேஃபாக தான் வச்சுருப்பான் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட இருக்கிற சாவி எடுத்து ரகுக்கிட்ட கொடுக்கணும். இது கொடுத்தா மட்டும்தான் டெண்டர் ஃபைல்ஸை அவங்க காப்பி எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இங்கேருந்தே வேலை பார்த்துட்ருக்கா. ரேணுகா இருந்துட்டு அங்கே போனதும் கதிரேசன் படுத்ததுனால தூங்கிட்டு இருக்காரு. ரேணுகா போயிட்டு கட்டில் கடையில் ஒளிஞ்சிக்கிறாங்க. கதிரேசன் எழுந்து வெளியே வர்ற டைமில் பார்த்திங்கன்னா சாவி எப்படியோ எடுத்துடுறாங்க. இதை பார்த்து அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் எங்கே இந்த நேரத்தில் மேலே போயிட்டுருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயாச்சும் அவளை கையும் காலமாக பிடிச்சா டெண்டர் ஃபைல்ஸும் தப்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ யார் அப்படின்ற உண்மையும் கொஞ்சம் வெளியே வரும். ஆனால் சாவி ரேணுகா கிட்ட கிடச்சதுனால ரகு கிட்ட எப்படி சாவி போகும்னே தெரியாது. இப்போ இவங்க எப்படி ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, டவுட்டே வராத அளவுக்கு ஐடியா பண்ணுறாங்க. எங்கேருந்தோ வராங்க, ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க, எங்கேருந்தோ வராங்க, ரேணுகாவை காப்பாற்றி விட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இது இப்போ ரேணுகா சாவி ரேணுகா கையில் போயிட்டதுனால எப்படி சாவி ரகு கிட்ட போயிடும். ரகு கிட்ட சாவி போயிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது, எப்படியும் போயிட்டு கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணி எப்படியும் அந்த ஃபைல்ஸை எடுத்துருவாங்க. ஆனால் இது எப்படியாச்சும் தடுக்கணும், இல்லை எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அன்னபூர்ணியோ மல்லியோ வேறு ஏதாவது பண்ணி இவங்க இதை தடுத்த ரொம்ப நல்லாயிருக்கும். யார் நினச்சது நடக்குதோ இல்லையோ தெரியல. ஆனால் ரேணுகா நினச்சது நடந்துருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நினச்ச மாதிரி சாவியை எடுத்துட்டா. இதில் அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் சரியான டவுட் வந்திருக்கு. எப்படி இவங்க இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா, மறுபக்கத்தில் நிஷா எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியாச்சும் காஃபி ஃபைல்ஸை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப உண்மையாக இருக்குது. இல்லை உங்கள் அப்பாவை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை மீறி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுச்சு. இது எங்கே நம்ம போய் நம்ம அப்பா கிட்ட சொல்லிடுவோம், அப்புறம் நான் மாட்டிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பயந்துட்டாங்க. உண்மையிலே நிஷா ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு விடவே இல்லை. இல்லை இது ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்கு, அதனால் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆஃபீஸோட சிஸ்டமில் கூட நாங்கள் வைக்கல, அவ்வளோ சேஃபாக வச்சுருக்கோம். இதை உங்கள் அப்பா சொல்லாமல் நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. நிஷா நோஸ் கட் வாங்கிட்டா. இப்போ ராஜேஸ்வரிக்கு எப்படியும் கிடைக்க போகிறதில்ல, அது மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நிஷா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. நிஷாவால் அந்த ஃபைல்ஸை வாங்கவும் முடியல, அதோட காப்பியை எடுக்கவும் முடியல. இதிலேருந்து ராஜேஸ்வரிக்கு டெண்டர் போக போகிறது கிடையாது. இப்போ ரேணுகா சாவி எடுத்ததுனால ரேணுகாவுக்கு போயிடுமோ, இல்லை ரகு வளைச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க என்ன பிளான் போடுறாங்க கதிரேசனுக்கு அந்த டெண்டர் கிடைச்சா மட்டும்தான் கதிரேசன் கிட்டேருந்து ரேணுகாவும் ரகுவும் பணத்தை அடிக்க முடியும். இவங்க ஏன் ஃபைல்ஸை திருடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை சென்டரில் இவங்க பூந்து இவங்க எடுத்துடலாம் அப்படின்னு மொத்தத்தையும் இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக மொத்தத்தில் கதிரேசனுக்கு எது வந்தாலையும் தடுக்கிறதுக்கு ரெண்டு சைடில் நின்றுட்டுருக்காங்க. இதில் விஜய் இன்டர்ஃபியர் ஆகுவாரா என்னன்னு சொல்லி தெரியவே இல்லை. இப்போ டெண்டர் ஃபைல்ஸ் எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்தாலுமே அதுதான் டெண்டர் ஃபைல்ஸு. இப்போ லாக்கர் இருக்கிற நம்பர் எப்படி எடுப்பாங்க, இல்லை திருட்டுத்தனமாக போய் எடுப்பாங்களா, இல்லை லாக்கரை உடச்சி எடுத்துடுவாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் சாவி கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் ரேணுகா இருக்காங்க. எப்படியும் நம்ம சாவியை எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் ரகு கிட்ட கொடுக்கணும், எப்படியும் ஃபைல்ஸ் நமக்கு தான் வந்துடும். ரகு சொன்ன வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சந்தோஷம்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ரேணுகா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து சீக்கிரமாக எடுத்துருவார். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இந்த நடிப்பு, இந்த ட்ராமா எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகுது. எப்படியும் உங்கள் முகத்தில் வெளியே தெரிய தான் போகுது. அதை நாங்களாம் பார்க்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.